வணக்கம் நேயர்களே, தந்தி டிவியின் தேர்தல் திருவிழா சிறப்பு தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் நகர்ந்துக்கிட்டு இருக்கு தமிழக அரசியல் களம். அந்த வகையில் முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளோட சலீமு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ முதல்ல இன்னைக்கான அரசியல் அப்டேட் என்ன? இன்றைக்கி டாப் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போதுங்க காயத்ரி, இப்போ மக்கள்லாம் பார்க்குறாங்க எந்தெந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் அதிமுக அள்ளி வீசிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலுடைய நாயகனே அந்த மேனிஃபெஸ்டோ தான். அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுக என்ன பண்ண போகிறாங்க, திமுக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கன்னு பார்க்குறது எல்லா தேர்தல்லையுமே வழக்கமான ஒரு விஷயந்தான். இப்போ புதுசாக ஆட் ஆன் ஆகிருக்கிறாங்க தாவேகா, அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இந்த வாட்டி பார்க்குறதுக்கு ஆவலாக இருப்பாங்க. அந்த வகையில் அதிமுக ஏற்கனவே 2 கட்ட அந்த தேர்தல் அறிக்கைகளை கொடுத்துட்டாங்க. அது ஒவ்வொரு வாட்டியுமே முக்கியமான விஷயங்கள் அதில் இருந்தது. விமர்சனங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆளாச்சு. அந்த வகையில் இன்னைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாளை ஒட்டி 3வது கட்ட அந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சலீமத்தில்? 10,000 ரூபா ஆட்சிக்கு வந்தவொடனே 10,000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், எல்லா குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை இபிஎஸ் அறிவிக்கிறது நாம பார்க்கலாமா? கண்டிப்பா. அறிவிப்பு 1. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஒரு முறைதான் வழங்கப்படும். அங்கே ஒரு செய்தியாளர் கேட்டார் பாருங்க, ஒவ்வொரு முறையும் வழங்கப்படுமா இல்லை ஒரு முறை தான் வழங்கப்படும்? ஆட்சிக்கு வந்தால் ஒரு முறை 10,000 ரூபா டெபாசிட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டென்டேட்டிவாக காயத்ரி, அதாவது இப்போது ஏற்கனவே சொன்னது அந்த முதல் கட்ட 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சொல்கிறாங்க. பஸ்ஸில் இப்போ பெண்கள் தான் ஃப்ரீயாக போகிறாங்க, ஆண்களுக்கும் எங்கள் ஆட்சியில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்தே இன்னும் ஆண்கள் வெளியே வரல. அதுக்குள்ளே இப்போ குடும்பத்துக்கு 10,000 ரூபா. ஆனால் அதுக்குமே நம்மளுடைய தந்தி டிவி மக்கள் குரல் கேட்டிருந்தோம். இந்த மாதிரி ஆண்களும்னு சொல்கிறாங்களே, ஆண்களுக்கும் இனிமேல் போக்குவரத்து பேருந்துகளில் இலவசம் அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சான்னு சொல்கிறாங்களே, அது சாத்தியப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிறதுக்கு கலவையான விமர்சனங்களும் வந்துருது. அது எப்படி சாத்தியப்படும், இப்பயே நிறைய பிரச்சனைங்கிறாங்க, எல்லாருக்கும் ஃப்ரீனா அது எப்படி சாத்தியப்படுங்கிற மாதிரி வந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கும் பெரிய அதிர்ச்சி கொடுத்துருக்கிறாரு 10,000 ரூபான்னு சொல்லிட்டு. எக்ஸாக்ட்லி. ஸோ இதுக்குமே அந்த கலவையான ஒப்பீனியன்ஸ் தான் இப்போ மக்கள் பேசிக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தோராயமாக ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு வேலை இப்போ கொடுத்தா எவ்வளோ ஆகும், சாத்தியப்படுமா இது? இப்போ நாம அந்த கார்ட்ஸை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்தோம்னா 2,20,00,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தலா 10,000 அப்படின்னு சொல்லி போடும்போது கணக்கு எங்கே போய் நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 22,200 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவில் போய் நிற்குது. இது ஒரு மிகப்பெரிய தொகை. எந்த அளவுக்கு பெருசு? 2,22,00,000 பேர் இருக்கக்கூடிய அந்த குடும்ப அட்டைதாரர்கள் ஒரு அட்டைக்கு 10,000 அப்படின்னாலும் இப்போ 22,200 கோடி. இது எந்த அளவுக்கு பெரிய தொகை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழக பட்ஜெட்ல போய் பார்க்கும்போது ஒரு ஆண்டுக்கு சுகாதாரத்துறை அவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு என்ன பட்ஜெட் ஒதுக்கப்படுதோ அந்த பட்ஜெட்டை தான் இப்போ ஃப்ரீயா கொடுப்பேன். ஓகே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிதிநிலை அறிக்கையில் சுகாதாரத்துறைக்குன்னு ஒதுக்கப்படுற 22,200 கோடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000, அதாவது குடும்ப அட்டைக்கு 10,000ங்கிற மாதிரி போக போகுது. அந்த அளவு பணத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாக்குறுதி. இதுக்கான ஃபண்ட்ஸை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற காட்சியை நம்ம பார்த்துடலாங்க காயத்ரி. வேற என்ன இன்னைக்கு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு? வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தோராயமாக 60 லட்சம் பேர் அப்படின்னு கணக்கிடும்போது
60 லட்சம் பேருக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவே 1200 கோடி கிட்ட வருது. ஸோ இப்போ அந்த 10,000 ரூபாய் குடும்ப அட்டைகளுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்து இப்போ வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏற்கனவே அவங்க முன்னாடி கொடுத்த அறிவிப்பிலேயே மகளிர் உரிமை தொகை 2000ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு 2000. இப்போ வர உடனே 10,000 கொடுக்க போறாங்க. அடுத்து வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 2000. இது எல்லாமே அதிமுக ஆட்சி அமையக்கூடிய பட்சத்துல கொடுக்கப்படும்னு சொல்லப்படுது. இப்போ ஒவ்வொரு மாசமும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2000 கொடுக்கக்கூடியது மூலமா 1200 கோடி ரூபாய்க்கு இப்ப அடுத்து கையில வச்சுக்க வேண்டியது அவசியம் இருக்கு. அப்படிங்கிற ஒரு 12 மாசத்துக்கு நம்ம போட்டோம்னா ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல ஆயிரம் கோடிகளை தொடுது. அதுக்கு ஃபண்ட்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்னும் சில பேர் யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்த முக்கியமான அறிவிப்பு நம்ம பார்த்துடலாம். நம்ம ஸ்க்ரீன்ஸில் அது இருக்குது. வேலையில்லா பட்டதாரிகளுக்கு நம்ம பார்த்தோம். பட் அடுத்த அறிவிப்பாக அதாவது +2 முடித்தவங்களுக்கு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சுமார் ஒரு 20 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டாலும் மாதம் அவங்களுக்கு 200 கோடி ரூபாய் ஆகுது. அப்போ இது 12 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அது சில 1000 கோடிகளில் வந்து நிற்குது. எல்லாமே பல 1000 கோடிகளை வந்து நிற்குது. ஸோ இது எல்லாமே மாதம் கொடுக்க போகக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து ஆண்டுதோறும் பொங்கல் பரிசா என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். வருஷம் நம்மளுக்கு பொங்கல் தொகுப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதையும் நம்ம கார்ட்ஸில் பார்த்துடலாம். ஒவ்வொரு வருஷமே நம்ம பொங்கல் தொகுப்பு கொடுப்பாங்க. பச்சரிசி, வெல்லம் இது எல்லாத்தோட சேர்த்து இப்போ 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது அதே 2.2 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் அப்படின்னு வரும்போது பொங்கல் தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாய் அப்படின்னு பார்த்தோம்னா 2200 கோடி ரூபாய் இதுவும் வந்துருச்சு. ஸோ பல 1000 கோடிகள் இந்த மாதிரி கொடுக்கறதுலே வருது அப்படிங்கிறது இவருடைய அறிவிப்பில் இருக்கு. ஸோ இது பொங்கல் பண்டிகை. அடுத்து முக்கியமான அறிவிப்பு மீனவர்களுக்காக ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து மீன்பிடி தடை காலத்தில் ஏற்கனவே அரசு வந்து 8000 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் அதை 12,000 ரூபாவா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்துக்கு யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு. அடுத்த அறிவிப்பையும் நாம் பார்த்துடலாம். அடுத்து இப்போ மீனவர்கள் பார்த்தாச்சு. அப்புறம் நெசவாளர்களுக்கு வந்து மின்சாரம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து இப்போ சில யூனிட் வந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இலவச மின்சாரம் வந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட், விசைத்தறி நெசவாளர்களுக்கு கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1400 யூனிட்டும் இலவச மின்சாரம் நெசவாளர்களுக்கு இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்டர் வைஸாக கொடுக்குறாங்க. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துக்கு 8000லேருந்து 12,000 இப்போ நெசவாளர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம் சாலையோர கடை வியாபாரிகளுக்கு கூட்டுறவு கடன் தள்ளுபடி அப்படிங்கிற அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சாலையோரமாக கடை வச்சிருக்க வியாபாரிங்க கூட்டுறவு கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒரு செய்தியாளர் கேட்கவே செஞ்சிட்டார், சார் இவ்வளோ அறிவிப்பு கொடுக்குறீங்களே இதுக்கு காசு எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரி ஏற்றுருவீங்களா, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் நீங்கள் மக்களுக்கு இந்த இலவசங்கள்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு திரு இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்துடலாமா? வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துறது வரி அது இப்பெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையைச் சேர்ந்தவர்கள் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். ஸோ எப்படி இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சரையும் சொல்லிட்டாரு திரு எடப்பாடி அப்படின்னு தான் சொல்லணும். எங்கே வரியை ஜாஸ்தி பண்ணி இந்த பக்கம் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு செய்தியாளர் எட்டு பண்ண கேள்விக்கு எப்படி நாங்கள் சூட்சமமாக இதை செய்வோம் அப்படிங்கிற ஒரு பதில் கொடுத்துட்டாரு. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் இன்னைக்கு இப்படி போயிருக்கு. இன்னொரு பக்கம் ரொம்ப 2-3 வாரங்களாக பெரிய விஷயமா பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தோம், காங்கிரஸ் டிஎம்கேயோட கூட்டணி பேச்சுவார்த்தை என்ன நடக்க போகுதுன்னு. போன ஞாயிற்றுக்கிழமை கூட திரு KC வேணுகோபால் முதலமைச்சரை சந்திச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் போச்சு. Yes. ஸோ இது அடுத்து என்ன நடக்கும், அவங்க 25 தாண்டி அவங்களுக்கு கொடுக்குமாங்களா, அப்புறம் 25லேருந்து 27 இடம் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய பேச்சுக்கள் போயிட்டு இருந்தது. அதில் ரீசன்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா திமுக கிட்ட ஒரு புது டிமாண்டை காங்கிரஸ் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 25 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல புதுசாக ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த டிமாண்டுன்னா, ஒரு ராஜ்யசபா சீட் வேணும். அது மட்டும் இல்லை, உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்களை காங்கிரஸ் கேட்குது. அப்படியும் ஒரு தகவல் இப்போ புது அப்டேட்டாக இருக்குது. ஸோ இது ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் எல்லா கட்சியிலையும் கிட்டத்தட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க நேற்றுலேருந்து ப்ரெஸ் மீட்டில் ஒவ்வொருத்தராக வந்து. ஸோ இப்போ காங்கிரஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு தான் இருந்தது. இப்போ அதில் புது டிமாண்ட் வந்து ராஜ்யசபா சீட் வந்துருச்சு. அதே போல் உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடுவதற்கு அதிக இடம் கொடுக்கணும். ஸோ அப்போ நாம் புரிஞ்சுக்கிறது வந்து 2 மேலிடம், திமுக காங்கிரஸ் மேலிடம் பேசிய பிறகு இந்த ஆட்சியில பங்குங்கிறத விட்டுட்டாங்க போல கோரிக்கையை. ஆமா. அதே நேரத்தில் போன வருஷம், அதாவது 2021 சென்ற சட்டமன்ற தேர்தல்களில் 25 இடத்துல தான் அதை காங்கிரஸ் வந்து போட்டிட்டு இருந்தாங்க. திமுக 25 சீட்ஸ் கொடுத்தாங்க. அதுல 18 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. இப்போ வந்து கூடுதலா கேட்குறாங்க. பட் அந்த கூடுதலா கேட்கறதுக்கு திமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே தேமுதிகங்கிற ஒரு கட்சி நம்மளுடைய அணியில இருக்கு, மக்கள் நீதி மையம் கட்சி நம்ம அணியில இருக்கு. அங்க சுமார் 5 சீட்டுகள் கேட்கறதாவும் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருந்தது. திரு கமல் அவர்களும் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு, திமுகவுடைய சப்போர்ட்ல தான் ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. ஸோ இத்தனை கட்சிகளையும் நாங்கள் அரவணைச்சு போன ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சிருக்கோம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கூடுதலாக கேட்டு பிரச்சனை பண்ணுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை மும்முரமாக போயிட்டு இருக்கிறதுனால சரி ஆட்சியில் பங்குங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க. தேமுதிகாவுக்கு நீங்கள் ஏதோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறதா தகவல் பேசிக்கிறாங்க. பட் இன்னும் அது உறுதியாக வெளியே வரலனாலும் நீங்கள் அப்படி தான் செயல்பட்டதா. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இதே மாதிரி பேச்சுவார்த்தை குழுவை மதிமுக நேத்திக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை குழுவினருமே அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது சொன்னாங்க, ஒரு ராஜ்யசபா சீட் நாங்களும் கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மதிமுக தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ காங்கிரஸும் அந்த டிமாண்ட் வைக்கிறாங்க. தேமுதிகவும் அதை பற்றி கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ஸோ திமுக என்ன செய்ய போகுது, யாருக்கு கொடுக்க போகிறாங்க? எக்ஸாக்ட்லி. திமுகவுக்கு பெரிய சவால் என்னன்னா, ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு மாநிலங்களவை தேர்தல் வந்தால், ராஜ்யசபா தேர்தல் வந்தால் கூட பரவாயில்ல, பார்த்துக்கலாம்னு சொல்லிடலாம். முதல்ல இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ராஜ்யசபா தேர்தல் மார்ச் மாதம், சட்டமன்ற தேர்தல்கள் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறதுனால திமுக ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்து முன்கூட்டியே இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி உடைத்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்க அதே நேரங்களில் காயத்துட்டு இன்னைக்கு ஒரு பரபரப்பு. ஒரு பக்கம் இபிஎஸ் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வோம்னு சொல்லி 3ஆம் கட்ட வாக்குறுதிகள்லாம் அறிவிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் சசிகலா அவங்க என்ன செய்ய போறாங்க? ஆமா, புது கட்சி இன்னைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அப்ப என்ன அறிவிப்பு வெளியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, பசும்பொன்னுல இப்ப பரபரப்பா இருக்கு. அந்த கூட்டத்திற்கு பிறகு வந்து செய்தியாளர்களை சந்திச்சு என்ன சொல்ல போறாங்க? புது கட்சிக்கு அம்மா அதிமுக அப்படிங்கிற பேர் வைப்பாங்களா? ஏன்னா ஏற்கனவே பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுகன்னு வச்சுட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எம்ஜிஆர் அதிமுகன்னு இப்போ வைக்க முடியாது. அம்மா அதிமுக அப்படிங்கிற பேரை ஒருவேளை சசிகலா அவர்கள் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க? அறிவிப்பு மாலை வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் ஊடகங்கள் ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. பன்ருட்டி ராமச்சந்திரன் தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி சசிகலா யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க? ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. கட்சியுடைய பெயர் என்ன, அடுத்து அவங்களுடைய ஆதரவு யாருக்கு? நீங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம். அந்த அதிகாரப்பூர்வமா அந்த அறிவிப்பு எப்போ வெளிவரும்னு, அம்மா அதிமுகவா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ என்ன நிலவரம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அந்த தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்ததா மைக் செக் 1 2 3, அதில் என்னென்ன தொகுப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ மைக் செக் 1 2 3. சலீம், இப்போ தேனி மாவட்டம் போடியில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்திச்சார். வழக்கமாக அவர் செய்தியாளர்களை, அதுவும் இந்த நேரத்தில் அவர் சந்திக்கிறார் அப்படிங்கும் போது நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கொடுக்க போறாரு. ஏன்னா கடந்த வாரம் தான் சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கும் போது வளாகத்திலேயே முதலமைச்சரை சந்திச்சு பேசினாரு. அப்புறம் அவருடைய ஆதரவு எம்எல்ஏ பேசினது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இப்போ அவரே வந்து பேசுறாரு, ஏதோ ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட போறாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து சங்கர மடத்தில் போய் நான் சேர்ந்துக்கலாமா, இந்த மாதிரி நிறைய
நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இன்னும் சில விரக்தியான ஒரு விஷயங்களையும் குறிப்பிட்டிருந்தாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லட்டும், நான் இதுதான் தப்பு செஞ்சேன்னு சொல்லட்டும், நான் வந்து அரசியலேருந்தே நான் போயிடுறேன், இந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு விரக்தியின் உச்சத்துக்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது வேதனையான ஒரு விஷயமாக தான் இருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்ன பேசினாருங்கிறத பார்த்துடலாமா? ஷூர் காயத்ரி. சட்ட போராட்டம் நடந்துட்டு ஏன்னா வந்து எந்த நிலையிலுமே அரசியல் இருக்கக்கூடாது. யாராவது எடுக்க முடியுமா? நிலையை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும் சொல்லுங்க. எனக்கென்று ஒரு நிலையை அரசியலில் நான் எடுக்க வேண்டுமா வேண்டாம்? தலைவரும் இல்லை, அம்மாவும் இல்லை. கட்சியை உருவாக்கிய தலைவர் வகுத்து தந்தை நீங்கள் சீரழிக்கிறீங்க. இந்த கட்சியை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக கொண்டு நிலைநிறுத்திய புரட்சி தலைவர் மாணவர்கள் அம்மாவுக்கு பங்கம் அளித்துள்ள இந்த இயக்கத்திற்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் வேதனை வந்தாலும் தாங்குகின்ற பொறுமையாக இருந்த பன்னீர்செல்வத்தை அரசிலிருந்து பிரபலம் கொண்டு செய்ய வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். உச்சம் கோர்ட்டில் போய் நான் வேட்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இதெல்லாம் யார் செய்வார்? ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்கிறேன், கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன். நான் என்ன தவறு செய்தேன்னு மட்டும் கேட்கிறேன். கட்சியினுடைய வளர்ச்சிக்கோ கட்சியினுடைய ஊருக்கோ இல்லாட்டி தொண்டனை கை நீட்டி அடிச்சிருக்கேன்னா என்ன தவறு செய்து அதை மட்டும் சொல்லுங்க. நான் அரசியலிருந்து விலை இப்போ பன்னீர்செல்வம் ஒரு நிலை எடுக்க போறாரு அப்படின்னு ஏன் அலறீங்க? அந்த நிலையை தெரியும். இன்னைக்கு தான் வந்து நல்ல நாள். அதுக்காக உங்களுக்கு தெரியும். நீங்க எழுதுங்க. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்தை சேர்ந்துக்கலாமா? சொல்லுங்க. என்ன இவ்வளவு அநியாயம் அக்கறைக்கு பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசாடி கொண்டிருக்கிற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்கணும்? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பேச வைக்கிய? நாம் இப்போ பார்க்க போகிற தொகுதி நிலவரங்க காயத்ரி, அதாவது திருநெல்வேலி தொகுதி பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தொகுதி. அங்கே திமுகவும் எந்த மாதிரி கேண்டிடேட் போடுறது அப்படின்னு சொல்லி தீவிரம் காட்டுறாங்க. அந்த தொகுதி நிலவரம் என்ன, அங்கே மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருநெல்வேலி சட்டப்பேரவை தொகுதி தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிகமாக கவனிக்கப்படுற தொகுதி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய தொகுதியும் கூட. மாவட்டத்தோட பேரை கொண்ட இந்த தொகுதி திருநெல்வேலி மாநகராட்சியினுடைய பகுதிகள் மானூர் டவுன், பேட்டை, கங்கை கொண்டான், தாழையூத்து பகுதிகளை உள்ளடக்கினது. தாமிரபரணி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கக்கூடிய தொகுதியோட அடையாளமா நெல்லையப்பர் கோயில் அமைஞ்சிருக்கு. தொழிற்சாலைகள் அமைஞ்ச தொகுதியில வியாபாரம், விவசாயம், பீடி சுற்றுதல் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாகவும் இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி பார்க்கும் பொழுது தொகுதியில 1,27,950 ஆண் வாக்காளர்களும் 1,35,655 பெண் வாக்காளர்களும் 83ஆம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,63,685 வாக்காளர்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தொகுதியில 1986 இடைத்தேர்தல் உட்பட இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா அதிமுக 7 முறையும், திமுக 5 முறையும், காங்கிரஸ் 3 முறையும், பாஜக 1 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில பாஜக வென்ற தொகுதிகள்ல திருநெல்வேலியும் ஒண்ணு. திருநெல்வேலியில 2 முறை அதிமுக MLA-வா இருந்த நயினார் நாகேந்திரன் பாஜகவில் சேர்ந்து கடந்த தேர்தல்ல பாஜக வேட்பாளரா களமிறங்கினார். அவருக்கு எதிராக திமுக லட்சுமணனை களமிறங்கி இருந்துச்சு. தேர்தல் முடிவுல 92,282 வாக்குகளை வாங்கிய நயினார் நாகேந்திரன் வெற்றியை வசமாக்கினார். 69,175 வாக்குகளை வாங்கியிருந்த லட்சுமணன் தோல்வியை தழுவினார். தொகுதியில தனிப்பட்ட செல்வாக்கு வச்சிருந்த நயினார் நாகேந்திரன் 23,107 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டார். தொகுதியில நாம் தமிழர் கட்சி பார்த்தா 19,162 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை தக்க வச்சதும் கவனத்தை பெற்றிருந்துச்சு. நயினார் நாகேந்திரன் இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியிலையும் கணிசமா அதிக வாக்குகளை வாங்கி இருந்தது வியப்பூட்டி இருந்துச்சு. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக கூட்டணி இல்லாம திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில தாமரை சின்னத்துல 6 சட்டப்பேரவை தொகுதியிலையும் 2வது இடம் பிடிச்சிருந்தாரு நயினார் நாகேந்திரன். இப்ப தொகுதியில செல்வாக்க காட்ட பாஜக முயற்சி செய்யறாங்க.
நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராகவும் இருக்காரு. பாஜக மாநில தலைவர் போட்டியிடும் விஐபி தொகுதியா தேர்தல்ல கவனத்தை பெற்றிருக்கு திருநெல்வேலி தொகுதி. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தொகுதியில நயினார் நாகேந்திரன் தீவிரம் காட்ட இந்த முறை தொகுதியை விட்டுவிடக்கூடாது, வெற்றியை வசமாக்கணும்னு திமுக தீவிரம் காட்ட திருநெல்வேலி தேர்தல் களம் சூடாகி இருக்கு. இப்ப தேர்தல் நெருங்க திருநெல்வேலி மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். திருநெல்வேலியின் மேற்கு பகுதி வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து செல்லக்கு ஏதுவாக திருநெல்வேலி தொகுதியில், அதாவது அபிஷேகப்பட்டி அந்த மாதிரியான பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு கல்விக்கூடங்களை உருவாக்கணும். யூனிவர்சிட்டி இருக்குது, இருந்தாலும் நவோதயா பள்ளிக்கூடம் அந்த மாதிரியான கல்வி சாலைகளை உருவாக்கணுங்கிறது எங்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்குது. விலைவாசி பார்த்திங்கன்னா கடந்த வருடம் மக்காச்சோள விலை 2400 இருந்துச்சு. இந்த வருஷம் 1800 இருக்குது. 600 குறைச்சிருக்காங்க. அது அரசு சரியான விலையை நிர்ணயித்து விவசாயிகள் நஷ்டப்படாதவாறு அதுக்கு உரிய நஷ்ட தொகையை அரசு நிர்ணயிக்கணும். அப்போ தான் விவசாயத்தை காக்க முடியும். நெல்லையப்பர் கோயிலை, குறிப்பாக நெல்லையப்பர் கோயிலில் திருநெல்வேலியில் முக்கியமான கோயில் நெல்லையப்பர் கோயில். இந்த கோயிலை சுற்றி ஆக்கிரமிப்புகள் கடுமையாக அதிகமாக இருக்குது. பல மாவட்டங்களில் பல மாநிலங்கள்லேருந்து இந்த நெல்லையப்பர் கோயிலுக்கு ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க, பக்தர்கள் வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போதிய தங்கும் விடுதி ஆரம்பித்து கொடுத்தா, ஆக்கிரமிப்புகளை அகற்றி அவங்களுக்கான தங்கும் விடுதி ஆரம்பித்து கொடுத்தா எல்லாருக்கும் எங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக உள்ளது. மானூர் யூனியனில் 40 கிராமங்களுக்கு மேலே இருக்கிறாங்க. அதாவது அங்கே நிறைய அதிகமான விபத்து ஏற்படுது. நிறைய பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போகும்போது ஸோ அந்த இடத்துல விபத்து அதிகமாக ஏற்படும் போது ஒன்று 30 கிலோமீட்டர்ஸ் போய் சங்கரன் கோயிலுக்கு போக வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா திருநெல்வேலிக்கு வர வேண்டியதாக இருக்குது. அந்த இடத்துல நிறைய உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுறதுனால அந்த இடத்துல ஒரு சிகிச்சை மையம் ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். திருநெல்வேலி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுவும் போட்டியில் முக்கியமான ஒரு தொகுதியாக தான் இருக்குது. இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய தொகுதி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த முறை யார் யாரெல்லாம் களம் காண போகிறாங்க, ஒவ்வொரு கேம்ப்லேருந்து யார் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறது மிக தீவிரமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அரசியல் அலப்பறை. இன்னைக்கு அதிமுகவை விஜய் சூசகமாக சீண்டுகிறார் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதை பற்றி அரசியல் அலப்பறையில் என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஷூர் காயத்ரி. அதிமுகலாம் ஒரு ஆளே இல்லைன்னா அப்படின்னு நான் சொல்லலை, ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார்? விஜய் அவர்கள் சொன்னதா இன்னொருத்தர் சொல்லியிருக்கார். அவரைத்தான் இப்போ நம்ம அலப்பறை கிளப்ப உள்ளே கூப்பிட்டு வர போகிறோம். யார் அவர்னு பார்த்துடலாமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவரே தான். எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த விஜய் எல்லா மீட்டிங்லேயும் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி, டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர ஏடிஎம்கேவை பற்றி அவர் எதுவுமே சொல்கிறது இல்லையே, அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே இல்லையே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயையோ என்னப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் கலாய்க்கிறதே ஏடிஎம்கேவை தான்ப்பா, ஏடிஎம்கேலாம் ஒரு ஆளே கிடையாது, அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்களுக்கு 2 பேருக்கும் தான் போட்டி அப்படின்லாம் அவர் சொல்கிறது கலாய்க்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 துருவங்கள்னு சொன்னீங்கன்னா, ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. அதாவது நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. ஒன்று வானவராயன் ஜெயிக்கணும், இல்லை வல்லவராயன் ஜெயிக்கணும். இவங்க 2 பேர்த்துக்கு தான் எப்பவுமே போட்டியே தவிர நடுவில் இவராலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். இல்லை, அதிமுகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தானே அது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி தான் இந்த தேர்தல் என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்வதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது.
அவர் என்ன எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை பேசுகிறார் என்று விளங்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டிதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே இருதுருவ போட்டிகளாகத்தான் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையவிருக்கிறது. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க காயத்ரி. அதாவது நேற்று விஜய் வந்து வேலூரில் பேசினது மிகப்பெரிய செய்தியாச்சு. அதில் தான் அவர் கரூர் சம்பவத்தை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருந்தாரு. என்ன எதுக்கு அந்த கரூர் சம்பவத்தில் என்ன வந்து குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மெயினாக அவருடைய ரெட்டாரிக் அப்படிங்கிறது வந்து முதலமைச்சரையும் தன்னையும் ஒப்பிட்டு இது விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமான போர் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. தாபேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவரோட நரேஷன் எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஆமா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் அவர் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் ரொம்ப அவர் சூசகமா அப்படி சொல்றது மூலமா அதிமுகவை சீண்டி பார்க்கறாருட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் எல்லாம் நாம பார்த்தோம். நம்ம தேர்தல் திருவிழா பற்றி மேற்கொண்டு நம்ம மக்கள் செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனில் ஒரு QR கோடு இருக்குது. அந்த QR கோடை நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் கேமராவில் ஸ்கேன் பண்ணுங்கள். டைரெக்டாக யூடியூப் லிங்க் தேர்தல் திருவிழா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்கு போகும். அங்கே உங்களுக்கு பிடிச்ச செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் தேர்தல் நிகழ்வுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இருக்கும்போது நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நொடிக்கு நொடி எல்லா அப்டேட்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக சிறிய இடைவேளைக்கு பிறகு CMG செய்தி நிறுவனம் வழங்கும் சீனாவில் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்பை பார்க்கலாம்.